ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Zebronic Zouk Bar 9750 Pro 12x Atmos. இந்த ஹோம் தியேட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க. எங்க மாமா தான் ஓனா வாங்கியிருக்காரு. அதனால இந்த ஹோம் தியேட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஹோம் தியேட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட சவுண்ட் பார் வந்தாச்சு. இந்த சவுண்ட் பார் பாத்தீங்கன்னா நம்ம அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ண 3 நாளையே டெலிவரி பண்ணிட்டாங்க. வாங்க இப்போ இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே வெளியே ஒரு அட்டை பாக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு ஜிப்ரானிக்ஸோட பாக்ஸ் இருக்கும். அது பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும். அந்த பாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஜிப்ரானிக்ஸோட பாக்ஸ் பார்த்தோம்னா எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்ரானிக்ஸ் சவுண்ட் பார்ல நம்ம மல்டி கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் வெர்ஷன் 5.0, அதுக்கப்புறம் HDMI ERC அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பென்ட்ரைவ் வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே அடுத்ததா பார்த்தோம்னா 5.1.2 சேனல் சரவுண்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு ரூம்ல இருந்து கேட்டோம்னா அப்படியே சுத்தி 360 டிகிரில நம்ம சவுண்டை ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டூயல் வயர்லெஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கணும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இந்த சவுண்ட் பாரோட மாடல் நேம் பார்த்தோம்னா Zouk Bar 9750 Pro 12x Atmos அப்படின்னு சொல்லி இந்த நேம் மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் இந்த Zebronics ஹோம் தியேட்டர் வாங்குங்க. ஏன்னா ஒரே மாதிரி நிறைய மாடல் இருக்கிறதுனால சொல்றேன். நம்ம இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணாலே ரொம்ப அழகா செட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தர்மாக்கோல் வச்சு இந்த செட்டிங்கை பார்த்தாலே நம்மளுக்கு இதை பிரிக்கவே தோணாது. அவ்வளோ அழகா செட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், வெளியே எடுத்து தான் ஆகணும். அதனால ஒன்னொன்னா அப்படியே வெளியே எடுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரை வெளியே எடுத்துட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டுமே வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். அதனால நம்ம இதை சவுண்ட் பாரோட வயர் இல்லாமலே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரோட அவுட்புட் வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 75 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸை நம்ம தலைக்கு பின்னாடி தான் நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸுமே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வயர் கொடுத்துருக்காங்க. இந்த வயரை நம்ம அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம பவரில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸோட டிசைன் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஸ்பீக்கரையும் நம்ம வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா சவுண்ட் பார் ஓபன் பண்ணிட்டோம். இந்த சவுண்ட் பாரோட லுக் பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Zebronics அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்ல 12x Atmos அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லா பார்த்தோம்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஃப்ரண்ட் அண்ட் டாப்ல மட்டும் மெட்டல்ல பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா 12x Atmos அப்படிங்கிறதுனால டாப்ல 2 ஸ்பீக்கரும் ஃப்ரண்ட்ல 3 ஸ்பீக்கரும் மொத்தம் 5 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அப்படியே டாப்ல பார்த்தோம்னா 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பவர் பட்டன், ரெண்டாவது மூணாவது பார்த்தோம்னா வால்யூம் பிளஸ் மைனஸ் பட்டன், நாலாவது பார்த்தோம்னா இன்புட் பட்டன். நம்ம இன்புட் மூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுலயே. அடுத்தது அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல பவர் கேபிளுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சப்வூஃபர் கேபிளோட போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஆப்டிக்கல் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிளோட போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB கேபிள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த HDMI போர்ட்ல என்ன ஹைலைட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ARC மட்டும் தான் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா EARC அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ வர்ற டிவில எல்லாம் அட்வான்ஸா EARC மோட் தான் கொடுக்குறாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் மோட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேல நம்ம சவுண்ட் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன மோட்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பாரோட அவுட்புட் வாட்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 225 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சப்வூஃபர். இந்த சப்வூஃபர் பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட டிசைன் பார்த்தோம்னா அப்படியே இந்த சப்வூஃபர்ல ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஏர் வென்ட் ஹோல் கொடுத்திருக்காங்க. சைடுல பார்த்தோம்னா ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த சப்வூஃபரோட அவுட்புட் வாட்ஸ் பார்த்தோம்னா 150 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த சவுண்ட் பாரோட திங்ஸ் எல்லாம் இந்த கவர்ல பேக் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த சவுண்ட் பாரோட யூசர் மெனு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா 2 பேட்டரி கொடுத்திருக்காங்க நம்ம ரிமோட்ல போட்டு யூஸ் பண்றதுக்காக. அடுத்ததா பார்த்தோம்னா ஜாக் கேபிள் கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம பழைய டிவில எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா பார்த்தோம்னா ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே பார்த்தோம்னா பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டேப் கொடுத்துருக்காங்க நம்ம இது வால் மவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருந்தது, இந்த ஹோம் தியேட்டர் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கனெக்ட் பண்ணி இதோட சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்க போறோம். வாங்க இப்போ முதல்ல எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவோம். இப்போ நம்மளுக்கு தேவையான கேபிள்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சவுண்ட் பார்ல பார்த்தோம்னா நம்ம 32 GB பென்ட்ரைவ் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பார்
சப்வூஃபர்ஸ், சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சேர்த்து மொத்தமா பார்த்தோம்னா 525 வாட்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது. அப்படியே இப்போ நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம்னா வயர்லெஸ் அப்படிங்கிறதுனால எது லெஃப்ட் எது ரைட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் கீழே பார்த்தோம்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா லெஃப்ட் ரைட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் புதுசாக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த சவுண்ட் பார் கூட நம்ம மொபைல்ல இருந்து ப்ளூடூத் டைரக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம 10ல் வச்சாலே ரொம்ப சூப்பராக கேட்குது. இந்த சவுண்ட் பாரை நம்ம அமேசானில் பார்த்தோன்னா 15Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணோம். 15Kக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வர்த்து தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாடலை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிராண்டில் ஹோம் தியேட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எந்த மாடல் ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.